இந்த வீடியோல நம்ம பிரியாணியை எப்படி ஹெல்தியா மாத்துறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து வீட்ல சமைங்க. வெளியே சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ வீட்ல ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆளுக்கு குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 50 கிராம்ஸ், அதாவது 50 கிராம் சமைக்காத அரிசி. அதாவது இப்போ ஹோட்டல்லாம் போனோம்னா சாம்பார் கொடுப்பாங்க குட்டி பவுல். ஸோ அதுதான் வந்து 50 கிராம்ஸோட குவான்டிட்டி. ஸோ ஒரு ஆளுக்கான அளவு அதுதான். அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதாவது காலையில இருந்து நைட்டுக்குள்ள. இது நீங்க தோசையில ஆட் பண்ற கீ, ஆயில் எல்லாமே சேர்ந்ததுதான். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க பிரியாணி சமைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ சே ஃபார் 2 பீப்பிள் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ். நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சா லீஃப், கசகசா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம். எல்லாமே அவ்ளோ நல்லது. அவ்ளோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு. இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ், அதுக்கப்புறம் டைஜஷனை வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல நியூட்ரியன்ஸ் ஒழுங்கா அப்சார்ப் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்பைசஸ் ஆட் பண்ண. சோம்பு, சீரகம், இஞ்சி டைஜஷனுக்கு, பூண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, புதினா ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர் நார்ச்சத்து, அதுக்கப்புறம் தயிர் நம்ம இன்டெஸ்டைன்ஸ்ல நல்ல பாக்டீரியாஸ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்றது, மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுட்ல அவ்ளோ வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணலாம். அவ்ளோ நல்லது பிரியாணி. அப்புறம் பிரியாணில நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இல்ல சீரக சம்பா ரைஸ் இதுல தான் மோஸ்டா பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வெரி குட். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து லோ ஜிஐ, அதாவது பிளட்ல சுகர் லெவல் ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகும் பாஸ்மதி ரைஸ் சாப்பிடும்போது. அண்ட் சீரக சம்பாவும் அதுலயும் வந்துட்டு டயட்ரி ஃபைபர், அதாவது நார் சத்து அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி மத்த ரைஸ் வெரைட்டிஸை விட இந்த ரெண்டுலயுமே கொஞ்சம் அதிகம். ஸோ இட் இஸ் குட். அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெறைய ஃபைபர் அகைன் ஆட் ஆகுது. ஸோ இதெல்லாம் இதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு யோசிக்க வேணாம். அப்புறம் வெஜ் பிரியாணி அப்டின்னா, நம்ம அதுல நெறைய வெஜிடபிள்ஸ், அதாவது வெஜிடபிள்ங்கிறது சும்மா ஒரு பேருக்கு நான் வந்து ஒரு 2 கேரட், 2 பீன்ஸ் போட்டேன் அப்படி கிடையாது. நீங்க எவ்ளோ ரைஸ் எடுத்திருக்கீங்களோ, அத விட டபுள் மடங்கு அதிகமா இருக்கணும் வெஜிடபிள்ஸ். ஸோ அதுதான் வெஜிடபிள் பிரியாணி. ஸோ அவ்ளோ ஃபைபர்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது மாரி நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும் வெஜிடபிள் பிரியாணில. பிரியாணி நம்ம எப்படி சமைக்கிறோன்றதுல தான் அது ஹெல்தியா, நாட் ஹெல்தியான்றது டிசைடே ஆகும். ஸோ நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்ளோ புரோட்டீன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணோம்னா அதுல ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த மாதிரி அதுலயும் அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ எந்த பிரியாணினாலும் இட் கேன் பி மேட் ஹெல்தி. ஸோ இப்போ நம்ம வீட்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது ஆப்வியஸா பிரியாணி இஸ் ஹெல்தி. நீங்க அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிடலாம்.